இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தெரியலப்பா, எப்படியோ சேலையில நெருப்பு பிடிச்சிருக்கு. நெருப்பா? நெருப்பா? என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா. சரி, யாரும் பதட்டப்படாதீங்க. நான் போய் சேலைய மாத்திட்டு வந்துடுறேன். பூஜையை ஆரம்பிப்போம். அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதீங்க. நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். ஒண்ணு இல்ல. பூஜைக்கு ரெடி ஆகுங்க. சரிம்மா, போங்க. பாத்து. ஐயோ, எனக்கு என்னமோ நல்ல நாள் அதுமா அம்மா செல்லையில நெருப்பு பிடிச்சது அவசகுணமா படுது. ஆரம்பிக்கலாம். எல்லாரும் மாலையை போட்டுட்டு உட்காருங்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? முதல்ல இங்க இருந்து போ. உன் ஜாதகத்தினாலதான் இந்த வீட்ல அடுத்தடுத்து அவசகுணமா நடக்குது. முதல்ல எங்க அண்ணன் வண்டியில மயக்கம் போட்டு விழுந்தாரு. இன்னைக்கு எங்க அம்மா செல்லுல தீ பிடிச்சு எங்க அம்மாவையும் சாவடிச்சிடாத. ஏய், நீ முதல்ல வெளிய போ. அப்ப அத்தை சொல்ற மாதிரி ஜாதகம்லாம் உண்மைதான் போல இருக்கே. நீ இங்க இருக்கிறதால உன் ஜாதகம் இங்க இருக்கிற எல்லாரையுமே சுத்தி சுத்தி அடிக்குது. கரெக்ட். இந்த மாதிரி துர்சகுணம் எல்லாம் நடக்கிறதுக்கு இவளோட ஜாதகம் தான் காரணம். பல்லவி, அவளை இந்த யாகம் முடியற வரைக்கும் அவளோட சித்தி வீட்ல இருக்க சொல்லு. இன்னொரு முறை இவளால யாருக்குமே எதுவுமே நடக்க கூடாது. சுபத்ரா, அம்மாக்கு தான் இப்ப ஒண்ணும் ஆகல. இசை ஒரு ஓரமா இந்த யாகத்துல கலந்துக்கிட்டுமே. அம்மா, இசையும் இந்த வீட்டு பொண்ணு தானம்மா, அவளும் இருக்கட்டுமே. இத பாரு ராகவ், இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல்லவி, இசை எங்க இருந்து போ சொல்லு. அண்ணி, பல்லவி, நானே போறேன். இசை போ. இசை, பூஜைக்கு வர நேரம் ஆகுது.